வணக்கம்மா. வணக்கம் அங்கிள். வணக்கம். நலமா வணக்கம் இருக்கிறீங்களா? மக்களே. அனைவரும் மன்னித்து விடுங்கள். சில தொழில்நுட்ப காரணங்களால் நமது இன்றைய அ இருங்க, இன்றைய நான் மீட் திறந்துடுறேன். கொஞ்சம் அதன் பிறகு சொல்லுங்க அதெல்லாம். ஓகே, ஓகே. டன் அங்கிள். ஏன்னா இன்னும் இப்பதான் திறக்க ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது. என்னுடைய ஓ உள்ள ஓ நுழையலாம் ஷூர். நுழைஞ்சிடலாம். பாடம் போறதுக்கு நிறைய போக வேண்டியிருக்க. துர்கா, நீங்க இதா வந்துட்டீங்களா? அப்ப துர்கா, are you the host now? Are you the host? Yes, uncle. Now I'm the host. நீங்க தான் ஹோஸ்டா? Yeah. கிளைம் பண்ணிட்டேன். ஓ, எப்படி ஹோஸ்டா வந்தீங்க நீங்க? இப்பதான் கிளைம் பண்ணி நார்மலா லாகின் பண்ணி கிளைம் ஹோஸ்ட் ரோல் கிளைம் பண்ணிட்டாங்க. இல்ல, முகிலன் பாக்குறேன்னாரு. ஓ, நீங்க முகிலன் பேசல. சரி, நான் உள்ள வர்றதுக்கு என்னோட ஃபைல் எடுத்துட்டு வரணும். கொஞ்ச நேரம் எனக்கு நேரம் கொடுங்க. நான் ஃபைல் எடுத்துட்டு வர போறேன். ஏன்னா இப்பதான் ஜூம் திறக்க ஆரம்பிக்குது. எனக்கு பாக்குறேன். ஓ ஷூர் அங்கிள். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகுமாரன் பேசுறேங்க. வணக்கம் ஐயா. சிறப்பு. நான் கொஞ்சம் வெள்ளனையா போயிருந்தேன். பட் முகிலன் சார் இன்னும் அந்த இது திறக்கிற பொழுது இருந்தாரு. ஒரு 10 நிமிஷம் முன்னைக்கே பேச ஆரம்பிச்சிருவீங்கன்னு மணி 8 ஆயிடுச்சு. ஓகே, சிறப்புமா, நன்றி. இல்ல, வழக்கமா பாடல் போடுவாங்க. பாட்டு படிக்கிறது நல்லதுதானே சார்? பாட்டு படிச்சா உற்சாகமா இருக்கும்ல. இல்ல, அது 8 மணிக்கு முன்னால போடுறதுங்க. அந்த 10 நிமிடம் பிரச்சனை நேரம் போடலாம் அவங்க. ஓகே சார், நான் மீட் பண்ணிடுறேன் சார். ஓகே, நன்றி. அம்மா, நான் வெளியே போயிட்டு வரேன். கொஞ்சம் கவனிச்சிங்க. ஷூர் அங்கிள், ஷூர். கனிமொழி ஐயா, உங்க போனை நல்லா வைங்க. உங்க கண்ணாடி மட்டும்தான் தெரியுது திரையில. ஐயா, அருமை அழகு. இப்ப நல்லா இருக்கு. ஆனா குரல் கேட்கல. உங்களுக்கு குரல் கேட்க ஐயா அன்மியூட் பண்ணிக்கங்க. நான் எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டேன். சோ யூ ஹேவ் டு அன்மியூட் யுவர்செல்ஃப். எல்லாரையும் மியூட் பண்ணிட்டீங்களா? பிகாஸ் எல்லாரும் இது பண்றாங்க. சரி, அந்த விளம்பரத்தை போடுங்க பாப்போம், வேலை செய்தான்னு பாப்போம். ஏன்னா நாளைக்கு நம்ம ஞாயிறு பேச்சுல ஏதாவது மக்கரா இருப்பது. அங்கிள், நான் அந்த லேப்டாப் போறேன். கொஞ்ச நேரம். சுந்தரேசன் ஐயா, ஒதிகை சுந்தரேசன் ஐயா இருக்கிறீர்களா? சரி, அவங்க அன்மியூட் பண்ணிக்கலாமாமா? ஐயா வணக்கம் ஐயா. இருக்கிறேன் ஐயா. பொதிகை சுந்தரேசன். மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில இருந்து நீங்கள் இந்த திருக்குறள் வகுப்புக்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டாள் கோயில், திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில், அங்க இருக்கிறீங்களா? அங்கிருந்து வந்துட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு கொஞ்ச நிமிஷம், ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில்ல பக்கத்துல இருக்கேன். வணக்கம் அன்பானவர்களே. உங்கள் வாழ்க்கையில் இன்று நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் குடும்பத்தாரால் நீங்கள் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் நினைக்கப்பட விரும்புகிறீர்களா? மறவாமல் இன்றே ஒரு காப்புறுதி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சிறந்த ஆலோசனைகளுக்கு அலையுங்கள். பத்மா 032 219 104
சுழியம் 49ன்னு வரணும் அது. உல்லாச பயணங்களில் மகிழ்ச்சியான புதிய பரிணாமத்திற்கு ஏரா சூர்யா ஹாலிடே டிராவல் அண்ட் டூர்ஸ் உங்கள் நம்பிக்கையின் தளம். மகிழ்வான க்ரூஸ் பயணம், சுவாரஸ்யமான ஈரோப், கொரியா, துர்க்கி, ஜப்பான், சுவிட்சர்லாந்து, பால்கன்ஸ், இன்னும் பல பயண விவரங்களுக்கு இன்ஸ்டா, FB, டிக்டாக் மற்றும் ஏரா சூர்யா ஹாலிடே டிராவல் அண்ட் டூர்ஸ் அகப்பக்கத்தை நாடுவோம். சுவாரஸ்யமான பயண அனுபவம், இனிமையான தருணங்கள், மகிழ்வான நினைவுகளை சேகரிக்க உதவும் ஏரா சூர்யா ஹாலிடே டிராவல் அண்ட் டூர்ஸ். சுழியம் 125285 931. விமலா அம்மா ஐயா வந்துட்டு தயாராகி விட்டீர்களா ஐயா? போராடி உள்ளே நுழைந்திருக்கிறேன். சரி, பேச தொடங்கலாமா? இல்ல கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் இருக்கு. விமலா அம்மா இருக்கிறீங்களா? நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர். இந்த இன்னைக்கு தேதி 7, அடுத்த மாதம் 7ஆம் தேதி 7வது மாதம் என்னோட சிறுகதை தொகுப்பு வந்து திருச்சியில வெளியீடு காண இருக்கிறது. நீங்க அனைவரும் தவறாமல் வந்து ஒரு அழைப்பு ஒன்று அனுப்புங்களம்மா. நான் உங்கள் இங்க ஞாயிறு பேச்சிலையும் மற்ற நிகழ்ச்சியிலையும் உங்களுடைய செய்தியை சொல்கிறோம். ஐயா, நேற்று கூட ஒரு பேச்சியில வந்து உங்களோட பெயரை வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். ஆமா, நேற்று கூட ஒரு பேட்டியில உங்களோட பெயரை மென்ஷன் பண்ணிருக்கேன் நானு. அதை வந்து எனக்கு வந்து அதை அனுப்ப தெரியல. அது வந்து டெலிகிராம்ல இருக்குது. அதை வந்து திரும்ப அதை ஃபார்வர்ட் பண்ண தெரியல. பாருங்களேன், அது எப்பயாவது நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். சரிங்களா? சரிம்மா, அனுப்புங்கம்மா. ஐயா கனிமொழி ஐயா சொல்லுங்க. கொஞ்சம் வேற ஒரு ஃபைல் வந்து விழுந்துருச்சுங்க. அதை அனுப்பிட்டு நான் வேற ஒரு ஃபைல் போட்டு ஓடணும். மானம் என்றால் என்ன என்று அறிந்து கொள்வதில் நம் மக்கள் எல்லோரும் நீங்க கலந்து பேசுங்க கொஞ்ச நேரம் பேசுங்க. ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். சுந்தரேசன் ஐயா சொல்லுங்க. உங்களோட பார்வையில் இன்றைய அதிகாரம் மானம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. ஐயா தொடங்குவதற்கு முன்னம் மானம்ங்களா? மானம் இன்றைய அதிகாரம் அப்படிங்களா? ஏன்னா நான் அந்த தலைப்பை பார்க்கலங்கய்யா. அதான் அனுப்பி வச்சிருந்தேன் உங்களுக்கு. சரிங்கய்யா, சும்மா சொல்லுங்க. மானத்தை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்று ஐயா சொல்லுவார்கள். உங்கள் அபிப்பிராயம்? இல்ல, நீங்க வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்மானம் அது வந்து ரொம்ப முக்கியம். எல்லோருமே வந்து பேர் புகழ் அனைத்தையும் விட மானத்திற்குத்தான் முக்கியமான ஒரு மதிப்பு கொடுப்பார்கள். எதை இழந்தாலும் பரவாயில்லை, மானத்தை மட்டும் நான் இழக்க மாட்டேன் என்று சொல்வார்கள். வகையில அதிலும் குறிப்பாக தமிழர்களுக்கு மானம் பெரியது. மானத்திற்காக உயிரை விட்டவர்கள் கூட உண்டு. சிறப்பு ஐயா. நீங்கள் பொதுகையில இருந்து, உங்கள் ஊரில இருந்து தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேரை வாரம் வந்து கலந்து கொள்ள ஏற்பாடு செய்யுங்கள் ஐயா, கொஞ்சம் கொஞ்சமாக. உயிர் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பார் மானம் படி. ஆமாங்க ஐயா. என்னோட இன்னொரு நண்பர் இருக்காரு. சரி, அவர் வந்து ஒரு திருக்குறள் சொன்னாரு, கேளுங்கய்யா. ஆமா. பயிர் நீப்பின் உயிர் வாழா கவிருமார் அன்னார் உயிர் நீப்பார் மானம் வரின். அதோட விளக்கத்தையும் சொல்லுங்க ஐயா. விளக்கம் நம்மளுடைய பாட்டன் வள்ளுவன் என்ன சொல்லியிருக்கான்னா வந்துட்டு, தன்னுடைய உடம்புல ஒரு முடி கீழே விழுந்தாலுமே உயிர் வாழாத கவிர்மான்ற ஒரு ஜாதி முன்னாடி இருந்திருக்கு. அப்படி இறந்து போகக்கூடிய அந்த மாதிரி உணர்வு உள்ளவன் வந்து தனக்கு மானம் போயிடுச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷமே உயிர் வாழ மாட்டான் அப்படின்னு ஓமையும் உருபொருள் போல கௌரிமானோட ஒப்பிட்டு தன்மானத்தை சொல்லியிருக்காரு வள்ளுவர். அருமை ஐயா. உங்களுடைய தலைவர் சுந்தரேசன் அவர்கள் சொன்னதை போல நீங்கள் மிக சிறப்பாகவே சொன்னீர்கள். வாழ்த்துகள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாரையும் இந்த சனிக்கிழமை 5:30 மணிக்கு இந்திய நேரம் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள சொல்லுங்கள் ஐயா.
திருக்குறள் படிக்கட்டும். மானம் எவ்வளவு முக்கியம் என்று வள்ளுவர் சொல்றாரு. சொல்லுங்க சுந்தரேசன், எதுவும் சொல்ல நினைக்கிறீர்கள்? அதாங்கய்யா, அதாவது எவ்வளவு பொருள் இழப்பு ஏற்பட்டால் கூட ஒரு மனிதன் உயிர் வாழ்ந்து அந்த பொருளை இழந்த பொருளை அவன் மீட்டு எடுத்துருவான். ஆனால் மானம் போயிடுச்சு அப்படின்னாக்கா எவ்வளவு பொருள் இருந்தும் அதனால உபயோகம் இல்லை. உண்மை உண்மை. அதனால உயிர் போறதை பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க. மானம் போறதுன்னா அவ்வளவு அது ஒரு இழுக்கு அவங்களுக்கு. அருமை ஐயா, அருமை ஐயா. வேறு யாராவது ஏதாவது பேச விரும்புகிறீர்களா தோழர்களே? டாக்டர் மதனகோபால் ஐயா இருக்கிறீர்கள், 2 வார்த்தை பேசுங்கள். இப்பதான் உங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சரியா பிறகு நாம் அந்த 1 மணி நேரத்துக்கு பிறகு இதை முடித்து விடுகிறோம். ஆகவே இப்பொழுது நம்முடைய உரையாளர் சில காரியங்கள் இருப்பதால் இங்க இருப்பவர்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மானம் என்ற ஒன்றை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? அதை பற்றி பேசலாம். அம்மா சொல்லுங்க ஐயா. நீங்களே உங்க கருத்தை சொல்லுங்க. மானத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மானத்தை பத்தி, இந்த அதிகாரத்தை பத்தி, ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம்? நீங்க நிறைய கை தேர்ந்திருக்கீங்க, உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. உங்க அனுபவத்தை இங்க சொல்லலாம். நான் ஒவ்வொரு செய்தியும் அதாவது ஒவ்வொரு நடவடிக்கையுமே மானத்துக்கு உட்பட்டதுதான். குறிப்பாக நம்முடைய நிகழ்ச்சியை இன்றைக்கு 8 மணிக்கு நீங்கள் சரியாக 7:50க்கு வந்து விடுகிறீர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் தாமதமாக வந்தால் நான் உங்களை வருத்தப்பட்டு பேசுவேன். அப்பொழுது அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. உங்களுக்கு ஏதோ அதுவே ஒரு பெரிய மானம் போனது போல நீங்க நடக்கிறீர்கள். ஆகவே உங்கள் நடப்பில் நீங்கள் கவனமோடு இருக்கிறீர்கள். அதே போல எல்லாவற்றிலும் கௌரவமாக இருக்க வேண்டும். ஆனா மானம் என்பதற்கு வள்ளுவர் இன்றைக்கு 10 திருக்குறள். ஐயா தயாராகி விட்டீர்களா ஐயா? உங்களுக்கு போட்டிருக்கின்ற அந்த பாடம் உங்களுக்கு தெரியுதுங்க ஐயா? நல்லா தெரியுது ஐயா. மிக்க மகிழ்ச்சி. அப்பொழுது உங்களோட பேச்சில ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, அப்புறம் நான் வந்துடுறேன். என் பேச்சை நான் எப்பொழுது வேணாலும் முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுதே வைத்து விட்டேன், நீங்கள் தொடங்குங்க. நன்றி. எனக்கு துர்கா தேவி கட்டளை இடணுங்க ஐயா. அம்மா துர்கா தேவி தொடர். ஐயா நேரம் தாமதம் ஆயிடுச்சு, நீங்க தொடங்கலாம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. அப்படி இல்ல, சரி நன்றி. நீ சொன்ன நான் நகைச்சுவை கேட்கிறேன், பரவாயில்ல, நல்ல தான். ஏன்னா சொல்லும் போது ஐயா நீங்க தொடங்கலாம், என்னுடைய பேச்சு இதோட முற்று பெறுகிறேன்னு சொல்லிட்டு வாங்க. சரி, இன்றைக்கு மானம் என்பது குறித்து நீங்க பேசிடுறீங்க. நான் எனக்கு சிறிது அளவு தான் கேட்க முடியும். ஏன்னா நான் வெளியில போயிட்டு வந்ததுனால அதை நீங்க பேசுறது நான் முழுமையா கேட்க முடியல. மானம் என்பதற்கு நாம் ரொம்ப ஆய்வுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்க வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். திருவள்ளுவர் ரொம்ப எளிதாகவே தன்னுடைய இந்த அதிகாரத்துல அதை எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். இப்ப பொதுவா மானம் என்பது என்ன அப்படி என்பது பற்றி நம்ம பார்த்தோம் சொன்னா, நாம் செய்கின்ற செயல்கள் நம்முடைய பெயரை காப்பாற்றுவதாக இருக்க வேண்டும். அப்படி பெயரை காப்பாற்றுவதுதான் நாம் மானத்தை காப்பாற்றிக் கொள்வதாக அமைய முடியும். இப்ப முதல் திருக்குறளையே அவர் சொல்ற பாருங்க, இன்றியமையா சிறப்பின ஆயினும். நாம் பெரும்பாலும் இன்றைக்கு ரொம்ப இந்த துறையில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு துறைகள். இன்றியமையா சிறப்புனா இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது என்பதற்காக நாம் சில தவறான வழிகளில் செல்லுகின்ற ஒரு முடிவினை எடுத்து செயல்படுகின்றோம். அதுதான் தொடக்கத்திலே சொல்றாரு, இன்றி அமையா சிறப்பினாயினம். அது ரொம்ப தேவையானது, அது நமக்கு சிறப்பு தருவது, எனக்கு மகிழ்ச்சியை தருவது என்றாலும் அப்படின்னு தொடக்கிட்டு குன்ற வருவ செயல். இந்த குன்ற என்று சொல்லுவது குறைய வராதா? எதற்கு குறைய வராதா? தன்னுடைய குடும்ப பெயருக்கு கேடு வராது செயல்களை செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் அதை செய்யாது விட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். குன்ற வருவ விடல் என்றால் குறைய வருகின்ற பொழுது செய்யக்கூடாது. அவன் முதல்ல நமக்கு என்ன சொல்றாரு திருவள்ளுவர்? நமக்கு தேவைதான், பணம் தேவைதான்,
பணத்துக்கு அடுத்து வந்து நமக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி தேவைதான். இந்த ரெண்டும் மிக முக்கியமாக ஒன்றோடு ஒன்று கலந்து கொண்டிருப்பது. இந்த மகிழ்ச்சி தேவைதான் என்பது வந்து பலதரப்பட்டது என்பது நீங்க கொஞ்சம் அமர்ந்து சிந்தனை செய்தா வந்துடும். அதெல்லாம் தேவைதான் என்பது எதை கொண்டு முடிவு எடுப்பது என்பதை நாம் காண வேண்டும். ஒரு மகிழ்ச்சி தேவை, மனதிற்கு மகிழ்ச்சி தேவை, உடலுக்கு மகிழ்ச்சி தேவை. அப்படி தேவைதான் என்கின்றது நமக்கு தொடுகின்றது. ஆனால் அதன் மூலம் நம் வாழ்வுக்கு நன்மையா தீமையா என்பதை எண்ணி பார்த்து நல்லதை மட்டும் செய்ய வேண்டும் என்று உறுதி கொண்டு வாழ்வதுதான் மான வாழ்க்கை. அதுதான் மானம். அதை தவிர்த்து செய்வதை எல்லாமே வந்து தவறுகள். இன்றைக்கு நீங்க முதல்ல உள்ள திருக்குறளே நீங்க பார்த்தாலே ஒண்ணு இன்றியமையா சிறப்பினன்னு சொன்னா வந்து நமக்கு தேவை, பணம் தேவை என்று அதை அடிப்படையாக வைத்துக் கொள்ளும், தேவைதான். ஆனால் அந்த பணத்தை எப்படி திரட்டுவது, எந்த வழியில் திரட்டுவது என்று பார்த்தால் இன்று உலகத்துல ரொம்ப விரைவாக வந்து பணத்தை ஈட்டுவதற்கான வழிவகைகள் நிறைய கொடுக்கின்றார்கள். பெரும்பகுதி ஒரு பகுதி கூட அவர்கள் விடுகின்ற ஒரு அறிக்கை கூட வந்து நமக்கு நன்மை தருவதாக இல்லை. சில செய்திகள் வந்து நாம் வந்து ஏதோ அவர்கள் சொல்லுகின்ற வழிமுறைகளை பின்பற்றினால் நமக்கு நிறைய செல்வம் வந்து சேரும் என்ற ஒரு ஆர்வத்தை ஊட்டுகின்றார்கள். அந்த ஆர்வத்தின் விளைவாக நம்மை அறியாமலே செயல்படுகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அந்தந்த குடும்பத்துல வருகின்றவர்கள் நல்லவர்கள், அதுல யாரும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியும், நல்லவர்கள். ஆனாலும் அவங்களுக்கும் பணத்தின் தேவை இருப்பதனால மற்றவர்கள் ஊட்டுகின்ற ஆசைக்கு அடிமைப்பட்டு பலர் அவங்களோடு சேருகின்ற பொழுது இருப்பதையெல்லாம் இழந்துவிட்டு துன்பப்படுகின்றவர்களை நாம் பார்க்கின்றோம். இப்படி செய்கின்ற செயல்கள் மானக்கேடான செயல்கள் என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர். இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருவ விட, அதாவது நம் பெயருக்கு குறைவு வருகின்ற ஒரு சூழ்நிலை அமைந்து விட்டால் அப்படிப்பட்ட செயல்களை விட வேண்டும் என்பது. ஆனால் நமக்கு வருகின்ற ஆசைகள் தேவைகள் நமக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போகல. இப்ப எப்படியோ ஒரு வகையில ஒவ்வொரு குடும்பமும் நாம வந்து பெரும்பாலும் நான் என்னை பொறுத்தவரை என்னை சார்ந்த சில குடும்பங்களை எல்லாம் அல்லது அவங்களாக சில செய்திகள் சொல்லுவது உண்டு, அல்லது ஏதாவது அவர்கள் இடத்துல வந்து சில செய்திகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் கேட்டு தெரிகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற செய்திகள் உண்டு. எல்லாவற்றையும் பார்த்தால் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ஆசைக்கு ஆட்பட்டு தங்களுடைய இருப்பதையும் இழந்தவர்களாக பெரும்பாலும் பார்க்க முடிகின்றது. இது ஒரு வகை இன்று இயல்பாக நடக்கக்கூடாது. அடுத்து மற்றொரு வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த மது அருந்துகின்ற ஒன்று, புகைக்கின்ற ஒன்று, அதில் ஏதாவது நமக்கு நன்மை கிடைக்கும், இப்படி கூடி நம்ம நண்பர்லாம் கூடி பேசி நல்ல உணவுகளை உட்கொண்டு கொண்டு நம்முடைய மகிழ்ச்சிக்காக அருந்துவதும் புகைப்பதும் செய்தால் நம்முடைய வாழ்க்கை அந்த சமயத்துள்ள வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நினைத்து செய்கின்ற செயல்களும் மானக்கேடான செயல்கள் என்பதையெல்லாம் நம்ம இந்தியமான சிறப்பு நமக்கு நினைக்கணும், சிறப்பா இருக்கும். 10 பேர் நண்பர்கள் கூடி நம்ம செய்யறோம்னு சொன்னா சிறப்பு தான் அவங்களுக்கு. ஆனாலும் அது செய்யல கூட வந்து செய்து நல்லதா கெட்டதா என்று தெரியாமல் நம்முடைய அந்த நேர மகிழ்ச்சிக்காக செய்வது எந்த செயலாக இருந்தாலும் அதுவும் தவறான செயல்கள் என்பது சொல்லுகின்றார்கள். இந்த தவறான செயல்களை செய்கின்றது மானக்கேடு என்றால், இன்னும் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா ஒழுக்கம்தான். இந்த ஒழுக்கமற்ற செயல்கள் அனைத்து செயல்களும் ஒருவனுடைய மானத்தை இழப்பதற்கான செயல்கள். ஒழுக்கத்தை இழப்பது மானத்தை இழப்பது என்று நாம் எளிதாக பொருள் கொள்ளலாம். சரி, அடுத்த 2வது திருக்குறளை சொல்றாரு. மேல உள்ள திருக்குறளை இன்னும் சற்று விளக்குகின்றார்கள். சீரினும் சீரல்ல செய்யாரே, சீரோடு பேராண்மை வேண்டுகின்றவர். இந்த 4 சீர்களை நம்ம முதல்ல படிப்போம். சீரோடு பேராண்மை வேண்டுகின்றவர்கள், அதாவது தனக்கு சிறப்பு வேண்டும், ஆற்றல் வேண்டும். இந்த பேராண்மை என்பது ஒரு செயலை ஆளுகின்ற திறமையை சொல்வதுதான் பேராண்மை. ஆண்மை என்பது ஆளுகின்ற தன்மை. எதை ஆளுகின்ற தன்மை? எந்த செயலையும் ஆளுகின்ற சிறப்பு.
பெரிய சிறப்புக்குரிய செயல்கள் இருந்தால் அதை பேராண்மை என்று சொல்லுவார்கள். அந்த ஆண்மை என்பது வந்து நாம பொதுவா வந்து ஒரு ஆணுக்கு அந்த சொல்லை பயன்படுத்துகிறோம். ஆண்மை, அவன் ஆண்மை உள்ளவன், ஆண்மை இல்லாதவன், ஆண்மை இல்லாத காரணத்தால் அவனுக்கு குழந்தை இல்லை என்ற நிலைக்கு நாம் வருகின்றோம். அப்படி சொல்லுவது அது பொருத்தமானது ஒன்று அல்ல. ஆண்மை என்று சொல்வது ஆள் கூட்டல் மை, ஆண்மை. ஆள் என்றால் செயல்களை ஆளுவது ஆண்மை. இங்கே வந்து தனி ஒரு மனிதனுடைய ஆற்றலை வைத்து அந்த ஆண்மையை சொல்லுவது தவறு. ஆனால் அந்த சொல்லை வந்து கொண்டு வந்து விட்டார்கள். என்னால் திறமை இல்லாதவன் என்ற ஒரு பொருளை காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்மை என்ற சொல்லை அதற்கு அவர் பயன்படுத்தினார்கள். ஆனால் இயல்பாகவே மொழியியல் துறையிலே அதற்கு அப்படி பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் ஆண்மை என்பது ஒரு சிறந்த ஒரு சொல். அதை கொண்டு ஒருவனுடைய ஆற்றாமைக்கு அதை கொண்டு பயன்படுத்துவது கூடாது. நாமும் சில சொற்களை வந்து தேவையில்லாமல் பயன்படுத்தி விடுகின்றோம். சரி, அதனால வந்து சீரினும் சீரல செய்யாரே, இது இறுதியாக அதை முடிப்பது. சீரினும் சீரல்ல செய்யாரே என்று சொல்லுவது எதை காட்டுகின்றது? நன்மை தராத எந்த செயலும் செய்ய மாட்டார். சீரினும் சீரல்ல, சீர் என்பது நன்மை தருகின்ற ஒழுங்குமுறை, சீரை என்பது ஒழுங்கற்றது. அதாவது ஒழுங்குமுறையான செயல்களை, சீரல் என்றால் ஒழுங்கில்லாமல் செய்ய மாட்டார். யார்? சீரோடு பேராண்மை வேண்டுகின்றவர். இந்த சீர் என்று சொன்னால் சிறப்பு என்ற பொருளை தரும். சீராண்மையும் நல்ல ஒழுக்கமும் வேண்டும் என்கின்றவர் சீரினும் சீரில்லா சீரல்ல செய்யாரே. ஆக சீர் தருகின்ற சீரல்லாத செயல்களை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லுவது. சரி, இந்த மூன்றாவது திருக்குறள் மிக அதாவது சிறப்பான ரொம்ப எளிதாக புரிந்து கொண்டு கருத்தை உரைப்பதற்கு ஏற்ற ஒரு திருக்குறள். இப்போ நம்முடைய ஐயா ரேகோராஸ் ஐயா அவர்கள் கண்முனைப்பு துறையில அதிகமான ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப தேவையான ஒரு திருக்குறள். அல்லது இவர் படித்து மனம் வைத்து வந்திருக்கலாம். அவர் சொல்றாரு, பெருக்கத்து வேண்டும் பணிதல். நாம் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறுகின்றோமோ நாம் வளர 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 நம்மிடையே பணிவுகள் என்று இருக்க வேண்டும். மனம் தாழ வேண்டும், மனம் பணிய வேண்டும். சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. இதுதான் தன்முனைப்புக்கான கருத்து. ஒருவனுக்கு ஒரு சிறிய சோர்வு என்பது ஏற்படுகின்ற பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும்? உடனே அந்த சோர்வை ஓட்டுவதற்கு உயர்வான செயல்களை எண்ணி அவன் எழுந்திருக்க வேண்டும். சிறிய சுருக்கத்தில், சின்ன சுருக்கத்துக்கு கூட ஒருவன் தன் உள்ளத்திலே இடம் தரக்கூடாது. சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. அந்த சுருக்கத்துல வந்து சோம்பலை போக்க வேண்டும் என்றால் உயர்ந்த எண்ணங்கள் வேண்டும். நமக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, நாம் கடமை செய்வோம் என்று உடனே எழுந்திருச்சிட வேண்டும். அப்பொழுது வந்த சோம்பல் தன்னை விட்டு ஓடிவிடும். திருவள்ளுவர் எவ்வளவு நுட்பமாக சொல்றாரு பாருங்க. சிறிய சுருக்கம், ஒரு சின்ன சுருக்கம், ஒரு சின்ன சோம்பல் வந்தால் கூட, அதாவது நமக்கு வந்து ஒரு பணிகளை நிறைய செய்துவிட்டு வருகின்றோம், சோர்வு இருக்கும், அமரலாம், அந்த சோர்வை போக்கலாம், அது குறை என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் செய்ய வேண்டிய கடமை இருக்கின்ற பொழுது நாம் அதை செய்யாமல் அமர்ந்து கொண்டு சோர்வுற்று இருப்பதும் தவறு. கடமை என்று இருக்கின்ற பொழுது சோர்வு என்பது அங்கே இருக்கக்கூடாது. இதை திருவள்ளுவர் தான் சொல்றாரு. சிறிய சுருக்கம், ஒரு சின்ன சோர்வு வந்தா கூட உனக்கு கடமை இருக்கும் போது விட்டுட்டு நீ செயல்படணும். இந்த பெண்களுக்கெல்லாம் சொல்லவே வேண்டியது இல்லை. ஏனென்றால் இந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் வந்து அவர்கள் ரொம்ப நுட்பமாக பார்த்தா எவ்வளவு அவங்களுடைய உடல் அடிப்படையில உள்ள அடிப்படையில ரொம்ப சோர்வு இருக்கும். ஆனால் குடும்பத்து கடமைகளை அவர்கள் நினைத்து விட்டார் என்றால் அதையெல்லாம் விட்டுவிட்டு அவங்க கடமைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். வீட்டுல என்னென்ன தேவை, எது எது செய்யணும் என்பதை எண்ணி செய்கின்ற நிலைகள். ஆக இந்த சிறிய சுருக்கம் என்பது ஆண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பெண்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் அவர்களுக்கு சொல்லுவேன். அவங்க இடத்துல தான் அந்த சிறப்பு இருக்கிறது. அவரிடத்துல வந்து சோர்வு என்பது இருக்காது. நிறைய நம்மை விட அதிகமான சோர்வு, அதிகமாக உழைக்கிறவர்கள் சோர்வு அதிகமாக இருக்கும். நம்ம என்ற ஆண்களை சொன்ன நிறைய இருக்கும்.
இருந்தாலும் கடமை என்று வருகின்ற பொழுது அவரிடத்தில் அந்த சோர்வுகளை பார்க்க முடியாது. நான் கொஞ்சம் துணிவு சொல்லலாம். ஏன்னா எனக்கு 80 வயதுக்கு மேலனா எத்தனையோ குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ பெரிய பெண்களை, நல்ல பண்புள்ள அன்புள்ள பெண்கள் நிறைய பேர் சந்தித்து இருக்கின்றேன். அவர்களுக்கெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள், இது போல சுறுசுறுப்பா உழைக்கின்றவர்களை கண்டால், சிக்கனமாக வாழ்கின்றவர்கள் கண்டால், அவர்கள் வந்து ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக வாழ்வர் கண்டால் வந்து அவர்களெல்லாம் நாம் கைகூட்டி வணங்கத்தக்க தெய்வங்கள் என்பார்கள். அவங்கதான் நமக்கு வந்து வழிகாட்டுவதற்கு, நமக்கு சுறுசுறுப்பு ஓட்டுதெல்லாம் அவங்கதான். அவங்களை தவிர்த்து வேற யாருமே இருக்க முடியாது. ஆக சுறுசுறுப்புக்கு இலக்கணமாக சொல்வதென்றால் ஆண்களா பெண்களான்னா பெண்கள் தான். அவங்க 100க்கு 100 அவங்கதான். ஆண்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைச்சா சோர்வு எடுத்துட்டோம்னா படுத்துக்கிட்டு வீட்டுல கடுமையாக வேலை செய்யற மனைவிக்கு வேலை கொடுப்பாங்க. ஏய் தண்ணி எடுத்துட்டு வா, இவர் படுத்துட்டு இருப்பாரு, அவங்க வீட்டு வேலை செய்துட்டு இருப்பாங்க. அந்த வீட்டு வேலை செய்துட்டு இருக்கும்போது இவரு அவங்களை மாற்றிக்கிட்டு இருப்பாரு. இந்த நிலையெல்லாம் செய்யறது வந்து ஆண்கள் செய்வார்கள். சரி, அதனால பெருக்கத்து வேண்டும் பணிதல். எப்பொழுது நமக்கு வந்து பெருக்கம் என்பது எந்தெந்த வகையில வரும்? கல்வியில் வரும். பதவி பட்டங்கள் எல்லாம் வருகின்ற போது ஒன்று. இன்னொன்று வந்து செல்வங்களின் போதும் வரும். கல்வி போன்றவற்றின் மூலம் வந்து உயர்ச்சி காணுகின்ற பொழுதும் செருக்கு வரும். இந்த பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற பொழுது, பொருள் வருகின்ற பொழுதும் செருக்கு வரும். அந்த செருக்குகள் வருகின்ற பொழுது அவர்கள் பிறரிடத்துல வந்து அதிகாரத்தை காட்டுவார்கள். இன்றைக்கு உலகம் அதிகமாக கெட்டு போனதுக்கு காரணமே இந்த செல்வர்களினால்தான். செல்வர்கள் செய்கின்ற செயலெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ஏழை மக்கள், எளிய மக்கள் தாங்களும் அதுபோல வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வுக்கு வந்து விடுகின்றார்கள். அதனாலதான் பலவிதமான குறுக்கு வழிகள் எல்லாம் அவர் நாடுவது. இன்னைக்கு ஆடம்பரங்கள் யாரை நோக்கி வந்தது என்று சொன்னால், இந்த நல்ல கொஞ்சம் செல்வம் உள்ளவர்கள் எல்லாம் தன்னுடைய ஆடம்பரத்தை காட்டுவதற்கு அதிகமான செலவுகளை செய்து நிகழ்வுகளை நடத்துகின்ற பொழுது அதை போல தாங்களும் செய்ய வேண்டும் என்று இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள், ஆண்கள் தான் முதல்ல, அதாவது இதுல ஆய்வுகள் சொல்வார்கள், ஆண்களுக்குத்தான் முதல்ல அந்த ஆசை வந்து அதை செய்ய வேண்டும் என்று வருவார்கள். பிறகு பெண்களும் அந்த துறைகளில் வந்து ஈடுபட்டு அவர்களும் அந்த ஆடம்பரத்தை நோக்கி போய் ஆண்களை விட அதிகமாக ஆடம்பரத்துக்கு தலை சாய்த்து விடுவார்கள். அந்த ஆடம்பரத்திலேயே போய் வீழ்ந்து கொண்டு இருப்பார்கள். சரி, அதனால எப்பொழுதுமே வந்து நம்ம பெருக்கம் என்று சொல்லும்போது கல்வியில உயர்கின்ற பொழுதோ, செல்வத்துல உயர்கின்ற பொழுதோ, பதவியில உயர்கின்ற பொழுதோ, வேலைகள்ல உயர்கின்ற பொழுதோ, எந்த உயர்வு வந்தாலும் அவரிடத்துல பணிவு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பணிவுதான் அவர்கள் வாழ்க்கையிலே உயர்த்தும். அந்த செருக்குக்கு ஆட்பட்டு அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை சின்னாபின்னமாகிவிடும் என்று திருவள்ளுவர் தெரிந்துதான் முதல்ல பணிவை கொள்ளுங்கள் என்று கேட்கின்றார்கள். சரி, அதற்கு அடுத்த நிலையில் இது வந்து இந்த மானமுள்ளத்திற்கு அடிப்படையில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தலையின் இழிந்த மயிர் அணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. இந்த பின்னால் இருக்கிற 4 சீர்களை எடுத்துக்கணும். முதல்ல மாந்தர் என்றால் மக்கள். அப்போ மக்கள் என்பது எதை போன்ற இழிந்த நிலைக்கு போவார் என்றால், இந்த முதல் நிலை பாருங்க, தலையின் இழிந்த மயிர் அணையர் அப்படின்னு சொல்றார்கள். மக்கள் வந்து தன்னுடைய நிலையில் தவறி தாழ்ந்தவற்றை செய்கின்ற பொழுது இழிந்த கடை, தலையில் இழிந்த மயிர் அணைவர். தலையிலே இருக்கின்ற முடி இருக்கின்றது. இந்த மயிர் என்பது வந்து நான் 2-3 முறையிலும் அந்த வகுப்போட நான் சொல்லியிருக்கிறேன். மயிர் என்பது வந்து ஒரு நல்ல கருத்து அமைந்த, அதாவது மை என்று சொல்லுவது வந்து கருமை. அந்த கரிய தன்மை கொண்ட ஒன்றுக்கு மயிர் என்று சொல்லி ஒரு பெயர் வைத்திருக்கின்றார்கள். அது தவறான ஒரு சொல் அல்ல. ஆனால் நாம் அடிக்கடி வந்து மற்றவர்களை இழிவுபடுத்துவதற்கு அந்த சொல்லை பயன்படுத்துவதனால் அது ஒரு இழிவான சொல்லை போல இருக்கிறது. பாடங்களை நடத்தும் போது நாங்கள் சொல்லலாம், ஆனால் பொதுவில் விளைவிக்கும் போது அந்த கருத்துக்களை நாம் வைப்பதற்கு வந்து கொஞ்சம் தயங்க வேண்டும். அதனால வந்து பொதுவா வந்து தலையிலே இருந்து கீழே விழுந்த முடியை போன்று மதிக்கப்பட மாட்டாதார்.
தலையில இருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்வோம்? அதை சுருட்டுவோம், செம்பட்டை நிறம் கொடுப்போம், பச்சை நிறம் கொடுப்போம், வெள்ளை நிறம் கொடுப்போம், எல்லாம் கொடுத்து அதை அழகுபடுத்துவோம். அதே தலையில இருக்கிற முடி கீழே விழுந்து விட்டால் சீ என்று நாமே ஒதுக்குவோம். அப்போ அந்த முடிக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கின்றதோ அது தலையில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு உள்ள மதிப்பு கிடைக்கும். தலையில் இருந்து கீழே விழுந்து விட்டால் கண்டிப்பாக அதற்கு மதிப்பு என்பது கிடைக்காது என்பதைத்தான் இந்த திருக்குறள் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அதனால அந்த போல மதிப்பில்லாத ஒரு வாழ்க்கை ஒருவன் வாழக்கூடாது. மானத்தை பற்றி பேசினீர்களே, ஆக மானத்திற்கு மதிப்பு என்ற பொருள் உண்டு. பிறர் மதிக்க வாழ்வதுதான் மான வாழ்க்கை என்பதை நாம் கருத்தில் கொள்ளுதல் வேண்டும். சரி, 5வது திருக்குறள். குன்றின் அணையரும் குன்றுவர், குன்றுவ இன்றி அணைய செயல். குன்றுவ இன்றி, அதாவது தவறான வழிகளுக்கு போகாமல் இன்றி நல்ல செயல்களை செய்தால், அதை மன்னிக்கணும், குன்றுவ தவறான செயல்களை செய்தால், தவறான தவறான வழிகளில் நம்ம அழைத்து செல்கின்ற செயல்களை நாம் செய்தால் செய்யின் குன்றின் அணையரும் குன்றுவர். அப்ப குன்றின் என்று சொன்னால் இங்கே இருக்க மலை என்ற ஒரு பொருளை தரும். மலையை போல உயர்ந்த நிலையினரும் அவர்களும் குன்றி விடுவார்கள். ஆக நல்ல செயல்கள் செய்யாமல் இழிந்த செயல்களை செய்கின்ற நிலைக்கு வந்தால் அவன் எவ்வளவு உயர்ந்த நிலையில் உடையவன் ஆனாலும் அவனும் குறைபாடு உடையவன் ஆவான் என்பது இந்த திருக்குறளுடைய பொருள். குன்றாம் மலை போல உயர்ந்தவரும் குன்றுவர். குன்றி மணி, இந்த குன்றுவ குன்றின்ற 2வது வர்களை குன்றி என்று சொன்னால் குன்றுமணி என்று சொல்வார்கள். அது ஒரு வகையான சிகப்பா இருக்கும் அந்த இது அந்த விதை. அது பெரும்பாலும் தாயம் ஆடுகின்றவர்கள் அதிகமாக பயன்படுத்துவார்கள். அதுதான் குன்றிமணின்னு சொல்வார்கள். அந்த சிவந்த அந்த மணியின் அளவு, குன்றிமணி அளவு சின்ன அளவு தவறு செய்தாலும் என்றதான் குன்றுவ குன்றி அணைய செய்யின். அந்த சின்ன அளவு தவறுகள் செய்தாலும். இப்போ இதுல நாம இன்னொன்று நினைவைத்துக் கொள்ள வேண்டும். தவறுகளில் சிறியது பெரியது என்று இன்றைக்கு பேசுகின்றவர்கள் நாம் பார்க்கலாம். தவறு என்றால் தவறுதான், அது சின்னது பெரியது என்று நாம் சொல்லக்கூடாது. திருவள்ளுவர் சொல்றது அதான், குன்றுவ குன்றி அணைய செய்யின். குறைந்து விடுவார்கள். சிறிய அளவு செய்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள புகழும் கீழே போய்விடும். குன்றின் அணையரும் குன்றுவர், மலை போல தன்மை உடையவர் கூட அவர்களும் குறைபாடு உடையவர்களாக ஆகிவிடுவார்கள் என்பது பொதுவாக இந்த கருத்துக்கள் நாம் நினைக்கின்ற பொழுது குன்றிமணி என்பதற்கு ரொம்ப பேர் அது என்ன பேருன்னு தெரியாது. அதனால இனிமேல் யாராவது இந்த தாயம் உயர்த்துவதற்கோ பல்லாங்குழி விளையாடுவதற்கோ பயன்படுத்துகிறாங்க, அதை குன்றி மணி என்று சொல்ல வேண்டும். அதோடைய பெயரு திருக்குறளிலேயே இருக்கிறது என்பதையும் நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். 6வது திருக்குறள். புகழ் என்றால் புத்தேல் நாடு உய்யாதால் என்மற்று இகழ்வார்பின் சென்று நிலையே. ஆக என்மற்று இகழார் பின் சென்ற நிலை என்றால் அத முதல் பகுதியை நாம் படித்துவிட்டு பொருள் காண்பது. புகழ் என்றால், புகழ் இல்லை என்று சொன்னால் மற்றவர்கள் புகழ்கின்ற நல்ல செயல்களை நீ செய்யவில்லை என்றால் உய்யாதால் நீ உயர்வை அடைய மாட்டாய். மற்றும் எதற்காக நீ இகழ்வார் பின் சென்ற நிலை, நீ ஏன் தாழ்வான மனநிலைகளோடு சேர்ந்து தவறான செயல்களில் ஈடுபடுகின்றார் என்று திருவள்ளுவர் இதையே சொல்லுகின்றார்கள். தன்னை இகழ்கின்றவர் பின் சென்று ஏங்கி நிற்றல். அவன் இகழ்கின்றான், தன்னை தாழ்த்துகின்றான், அவனிடத்தில் தனக்கு ஏதாவது கிடைக்காதா என்று அவனிடத்தில் போயிட்டு ஏங்கி நிற்பதும் தவறு. அது மானக்கேடு என்பதை திருவள்ளுவர் சொல்லுகின்றார்கள்.
என்மற்று இகழ்வார் உன்னை இகழ்கின்றவர் பின் சென்ற நிலை, அவர்களுக்கு பின்னே சென்று வாழ்கின்ற நிலை. ஏதோ ஒன்று தேவை என்ற எண்ணை நம்மை இகழ்கின்றவருக்கு பின்னால் நாம் போய் சென்று வாழ்கின்றோம். அந்த நிலை நம்மை நம் புகழுக்கு இழிவாக இருக்கும். புகழ் இன்றேல் அது புகழுக்கு உரியதல்ல. புத்தேல் நாடும் அது வெளிநாட்டவரும் அப்படின்றத நாம் பெரும்பாலும் பொருள் கொள்வார்கள். புத்தேல் நாடு என்பது புதிய நாடு என்ற ஒரு பொருளை தரும். ஆக வெளிப்பகுதியில் நீ ஒரு ஊருக்கு செல்லுகின்ற பொழுதும் அங்க எப்படி இந்த புத்தேல் நாடு உள்ளவர்களை மற்றவர் புகழ்வார்கள் என்ற கேள்வியும் அடிக்கடி நம்ம கேட்டு, அதனால நமக்கு சில விளக்கங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த புத்தேல் என்று சொல்லுவது வெளிநாடுகளுக்கு தொழில் அந்த காலத்துல தொழில் செய்வதற்காக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடுகளுக்கு செல்லுவார்கள். அப்படி செல்லுகின்றவர்கள் எங்க போறார்கள், என்ன செய்கிறார்கள், என்ன தொழில் செய்கிறார்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் அங்கே போகின்ற பொழுது ஒருவன் ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ளவனாக நேர்மை உள்ளவனாக இருந்தால் அந்த நாட்டை சார்ந்தவர்கள் அவனை போற்றுவார்கள், அவனுக்குள்ள சில பணிகளையும் கொடுப்பார்கள், அவனையும் பாராட்டுவார்கள். அதிலே உள்ள ஒரு அறிஞன் சொல்லுகின்றான், இவன் இவ்வளவு நல்ல பண்புகளை கொண்டு இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இது திருக்குறள்ல எல்லறவியல்ல திருவள்ளுவர் சொல்லுவார்கள். என்ன காரணம் என்று கொண்டால், இவனுடைய மனைவி நல்லவன், அதனால் இவன் நல்ல பண்புகளை போற்றுகின்றவனாக இருக்கின்றான் என்று இந்த வெளிநாட்டவர்கள் கூட போற்றுவார்கள். அதான் அந்த புத்தேல் நாடும் அவர்களும் அவர்களை உயர்த்தி பேசாது என்பதற்கு சொல்லிப்பார்கள். இந்த புத்தேல் நாடு என்பது பல இடங்களில் சொல்லுவார்கள். அது புதிதாக செல்லுகின்ற நாடு. அந்த நாட்டில் ஒருவன் புகழ்பெற வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும், நல்ல நடத்தை உள்ளவனாக இருக்க வேண்டும். அவனுடைய நடத்தைக்கு என்ன காரணம் என்பதை அவங்க அந்த நாட்டிலே உள்ள ஒரு பெரிய வரவங்கள்ட்ட சொல்றாரு. இதற்கு காரணம் இவனிடத்தில் மட்டும் அதல்ல, அவனுடைய மனைவி நல்ல பண்பு கொண்டவளாக ஒழுக்கம் உள்ளவளாக இருப்பார், அதனால்தான் இவனும் அந்த பழக்கத்தை கொண்டவனாக இருக்கின்றான் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் ஆய்வு மனப்பான்மைகளில் வந்தது. சரி, 7வது திருக்குறளை நாம் பார்ப்போம். ஒட்டார் பின் சென்று ஒருவன் வாழ்தலின். இந்த உள்ள திருக்குறளுடைய விளக்கமாக இது அமைகின்றது. ஒருத்தன் பின்னால போயிட்டு பொருத்தமில்லாத இடத்துல தன்னை இகழ்கின்றவன் இடத்துல போய் வாழ்கின்ற வாழ்க்கை சொன்னாரே, அதேதான் இதான். ஒட்டார் பின் சென்று ஒருவன் வாழ்வதுன்னு சொன்னால் நம்மோடு எதிலையும் ஒட்டி வரல, அவன் குணத்திலையும் ஒட்டி வரல, பழக்கத்திலையும் ஒட்டி வரல, பண்பாட்டிலையும் ஒட்டி வரல, எதிலையுமே ஒட்டி வரல. அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. அந்த நிலையில் அவனோடு சேர்ந்து வாழ்வதை விட, கெட்டான் என்று சொல்வது இங்கே நீ வறுமையுற்று வாழ்வதையும் குறிக்கும், நீ இறத்தல் என்ற பொருளையும் குறிக்கும். அந்நிலையே கெட்டான், இவன் வறுமையுற்று கெட்டு அழிந்தான் எனப்படுதல் அதை விட நல்லது. ஏனென்றால் இவன் யாரிடத்தையும் நத்தி போகாமல் தன்மானத்தோடு வாழ்ந்து இறந்தான் என்ற ஒரு நல்ல பெயரை அது பெற்றுத்தரும் என்று சொல்கின்றார்கள். ஒட்டார் பின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. அப்படித்தான் இவன் கெட்டு அழிந்தான். யாரிடத்திலும் போய் அண்டாமலே சென்று வாழ்கின்ற வாழ்க்கையும் ஒருவனுக்கு புகழை பெற்று தரும் என்பது இந்த திருக்குறள். தன்னை மதிக்காதவர் பின் சென்று ஒருவன் வாழ்வதை விட அந்நிலையில் இறந்தான் என்று கூறுதல் நன்மை பயப்பதாம் என்று திருக்குறள் சொல்லுகிறது. 8வது திருக்குறளை பார்ப்போம். மருந்தோ மற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை. இதுவும் இந்த 6வது 7வது திருக்குறளை போன்றுதான் இதுவும் இருக்கிறது. மருந்தோ மற்று ஊன் ஓம்பும் வாழ்க்கை, பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து. அதாவது பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்துன்னு சொன்னால், அதாவது தன்மானம் ஒருவனுக்கு சொல்றாங்களே, அந்த தன்மானத்து குறை வந்த போது பெருந்தகைமை பீடழிய வந்த இடத்து. அதாவது தனக்கு தன்மானம் வந்த போது மருந்தோ, அதற்கு மாற்று வழியாக நீ என்ன நினைக்கிற, உன்னுடைய உயர்வுக்கு எது காரணம் நினைக்கிற, அவன் பணம் இருக்கிறது, அந்த பணம் வருகின்ற இடத்தை நம்ம நாடி போவோம் அப்படின்னு தான் இன்றையோட வாழ்க்கை பெரும்பாலும் இருந்து கொண்டிருக்கிறது. வெவ்வேறு வழியிலையும் அதை சில ஒழுங்கினமான செயல்களை செய்து கொண்டு போகின்றார்கள்.
ஆனால் திருவள்ளுவர் சொல்கின்றார், மருந்தோ மற்ற ஊன் ஓம்பல், உன் உயிரை, அது உன் உடலை உயிரை ஓம்பி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது அது மருந்தாகுமா? மற்றவனை பின் சென்று வாழ்கின்ற வாழ்க்கை உன் வாழ்வுக்கு மருந்தாகுமா? உன் வாழ்க்கை, அதாவது அங்கே உன்னோட வாழ்க்கை சரிந்து விட்டது, அந்த சரிந்துக்கு பிறரிடத்தில் கையேந்தி வாழ்வுதான் வாழ்க்கையா என்று சுருக்கமாக அவர் கேட்கின்றார்கள். உனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறதல்லவா, நீ உனக்கென்று மனம் இருக்கிறதல்லவா, ஊக்கம் இருக்கிறதல்லவா, அதன் மூலம் மேலே பார் என்று சொல்வதற்கு திருவள்ளுவர் இந்த திருக்குறளையும் பயன்படுத்துகின்றார்கள். மருந்தோ, அந்த இழிவானவரோடு சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை உனக்கு மருந்தா? உனக்கு அது ஒரு தெம்புகளை தந்து விடுமா? ஊன் ஊம்பும் வாழ்க்கையா, உன்னுடைய உடம்பை பாதுகாத்துக் கொள்கின்ற வாழ்க்கையா என்று கேட்கின்றார்கள். பீடழிய வந்த இடத்தில் உன் பெருமை குறைய வந்த போது என்று திருவள்ளுவர் சொல்கின்றார்கள். தன்மானத்துக்கு குறை வரும்போது உடலை காப்பாற்றிக் கொள்ள பிறரை நாடி வாழ்வது மாற்று மருந்தாகுமா என்பதுதான் இந்த திருக்குறளுடைய பொருள். மீண்டும் 9வது திருக்குறள், இதெல்லாம் மயிர் நெய்ப்பின் என்று வருகின்றது. அந்த காலத்தில் இந்த மயிர் என்ற சொல் நிறைய இலக்கியங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அந்த காலத்துல அது குறையாக யாரும் கருதாது இருந்த நிலை. இன்று நமக்கு கொஞ்சம் குறையாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த சில நல்ல சொற்களை எல்லாம் நம்ம கெடுத்து விட்டோம். பல சொற்கள் அப்படி போயிருக்கிறது. அப்போது மயிர் வீட உயிர் வாழாத கவரிமா போன்றவர், இதில்தான் நாம அடிக்கடி நம்ம பலர் ஒரு பெரிய சரியா செய்யறோமா தவறா செய்யறோமா தெரியாத ஒன்று, கவரிமான் என்று சொல்லுவார்கள். திருக்குறள்ல கவரிமான் என்று சொல்ல மாட்டார்கள், கவரிமா அப்படின்னு சொல்லுவார்கள். மாவுக்கும் மானுக்கும் என்ன வேறுபாடு? கவரிமான் சொன்னால் உடல்ல இருந்து முடி விழுந்து விட்டால் அந்த கவரிமான் உயிர் வாழாதுன்னு சொல்வார்கள். அது எப்படி முடியும் என்ற கேள்விக்கு இந்த திருக்குறள் நமக்கு ஒரு நல்ல ஒரு விடையாக அமைகின்றது. எப்படின்னு சொன்னாலே, இந்த கவரிமா என்பது ஒரு வகையான விலங்கு. அது ஏறத்தாழ அந்த மான் இனத்தை போன்றது. ஆனால் அது அதை விட பெரிதாக இருக்கும். இமயமலை பகுதியில் இது அதிகமாக இருப்பதாக சொல்லுவார்கள். இதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு அப்பொழுது திருவள்ளுவர் இதுல நிறைய காட்டுகிறார் இமயமலையை பற்றி எல்லாம். அவரெல்லாம் அந்த பக்கம் போயிருந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், அல்லது அங்குள்ள தொடர்புகளை பற்றி தெரிந்து கொண்டவர் போல தோன்றுகிறது நமக்கு. கவரிமான் என்ற ஒரு விதமான விலங்கு இருக்கும். அது அதிகமாக மேல் பகுதியில மழைகள் பெய்து அதிகமான குளிர்ச்சி வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற அந்த விலங்குகள் என்ன செய்யணும்னா கீழே இறங்க ஆரம்பிக்கும். மலையை விட்டு அந்த உச்சப்பகுதியை விட்டு கீழே வரும். அப்படி வருகின்ற பொழுது அந்த உடல்நிலை மாற்றம், டார்வின் தத்துவத்தை படித்தவர்கள் சில தெரியும், உடல்நிலை மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றத்தின் காரணமாக அதன் உடம்பிலே இருக்கின்ற முடிகள் உதிர ஆரம்பிக்கும். அப்படி உதிர அந்த உதிர்ந்த பிறகு அந்த உடல் குளிர்ச்சியை தாங்க முடியாமல் போய்விடும். அப்பொழுது அது விரைவாக இறக்கின்ற சூழ்நிலைக்கு அமைந்து விடும். அதனால்தான் கவரிமான் போன்றோர், இது கவரிமா போன்றோர் என்று நீங்க நன்றாக தெரிந்து திருக்குறளை நீங்க இன்னொரு முறை பார்த்துங்க. கவரிமான் அல்ல. ஏன்னா சில உரைகளை நான் பார்க்கின்ற பொழுது அதை கவரிமான் என்று எழுதியிருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் கவரிமா என்பது, அதாவது கவரிமான் உயிர் விடல் பெருமை நிலைக்கும் என்றால் உயிரையே போக்கிக் கொள்வார்கள். ஏனென்றால் அதோடைய அது கீழ்நிலை வரும்போது தன்னுடைய இனத்தை அல்லது மற்றதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றுதான் கீழே வருகிறது. அப்ப வருகின்ற பொழுது தன்னுடைய உயிரையே அது தியாகம் செய்து விடுகின்றது. அதைத்தான் இங்கே திருவள்ளுவர் சொல்கிறார்கள், பெருமை நிலைக்கும் என்றால் உயிரையே போக்கிக் கொள்வர். தன்னுடைய உயிரைத்தான் போக்கிக் கொள்வார்களை ஒழிய அவர்கள் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை அணுகி வாழ்கின்ற நிலைகளுக்கு போக மாட்டார்கள். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின். தன் மானத்துக்கு கேடு வந்தால் இப்ப மானத்தை பத்தி என்ன நினைச்சிட்டீங்க? மானம் என்பது தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு கொண்டு தான் மற்றவரிடத்தில் கையேந்தாமல் வாழ்கின்ற வாழ்க்கை
மான வாழ்க்கை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்ல வருகிறது. இறுதி திருக்குறளுக்கு வருவோம். சரி, இழிவரின் வாழா மானம் உடையவர். தனக்கு இழிவு வருகின்ற பொழுது அதற்காக வாழாத உண்மையான மானம் உடையவர்கள். ஒளி தொழுகு ஏத்து உலகம். உலகோர்கள் இருக்கின்றார்களே, அவருடைய புகழை போற்றி பாடுவார்கள். அதாவது மானம் உடையவர்கள் எப்பொழுதுமே இழிவான செயலை செய்ய மாட்டார்கள். அதான் இழிவரின் வாழாத மானம் உடையவர். தனக்கு இழிவு தருகின்ற இழிச்செயல்களை செய்யாது வாழ்கின்ற அந்த மானம் உடையவர். ஒளி ஒழுகு தொழுது ஏத்தும் உலகு. இந்த ஒளி என்பது புகழ். தொழு என்றால் அவர்களுடைய புகழை தொழுது போற்றுவார்கள். இந்த மானத்தை போற்றுகின்றவர்கள், நல்ல ஒழுக்கத்தை போற்றி வாழ்கின்றவர்கள் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார்கள். ஆக நமக்கு ஏறத்தாழ நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறதுனால நான் 10 நிமிடத்தை நான் உங்களுக்காக நான் விட்டுறேன். உங்கள பலர் பேசலாம். அப்படி பேசுகின்ற பொழுது இது போன்ற திருக்குறள்லாம் நம்ம ஆய்வு செய்து பேசி எது மானம் இது வரைக்கும் பேசுனீங்க, அந்த மானம் நீங்க சொன்ன மானமும் திருவள்ளுவர் சொன்ன மானமும் எந்த அளவுக்கு ஒன்றித்திருக்கிறது, அல்லது நம்முடைய கணிப்பில் எது மானம் இல்லை என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு உருவாகியது என்பதை நீங்கள் மனந்திறந்து பேச வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த முதல் சுற்றுக்கு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. சிறப்பாக சொன்னீர்கள். இன்றைக்கு நேரம் கருதி 2வது முறை எப்போதுமே சொல்வீங்க மேற்பார்வைக்கு. இன்றைக்கு மற்றவர்கள் கேள்வி கேட்கட்டும், இன்னைக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நீங்க சொன்ன விளக்கங்கள் ஒரு தடவை சொன்னீங்க, அதை தெளிவாகவே சொன்னீங்க. அதாவது 9வது குறள்ல தான் செய்யற ஒவ்வொரு செயலும் தானாக செய்யணும், மற்றவர்களை கையேந்தி எந்த விஷயமும் செய்யக்கூடாது, தான் நினைக்கிற வேலையை தாம் தான் செய்யணும். அது மத்தவங்கள்ட்ட கையேந்தும் போது அது அந்த இடத்துல ஒரு மானம்ன்ற ஒரு விஷயம் அங்க இருக்கு. கவரிமா தன் மதிப்பு இழந்திடுவோம். ஆமா, கவரி. நானும் பொதுவா கேள்விப்பட்டதெல்லாம் கவரிமான் 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 தான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அப்படி ஒரு நிஜமாவே ஒரு மான் இருக்குன்னு தெரியும். பட் திருக்குறள்ல கவரிமா அப்படின்ற அந்த வித்தியாசத்தை தெளிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. இந்த மா என்று சொல்லுவது விலங்கினத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லு. ஓ, அது ஒரு சொல்லு. தெளிவாக சொன்னீங்க ஐயா.